Hi friends, welcome to J Mom's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ரீசன்ஸ்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சூப்பராக நம்ம நல்ல வெயில் அடிச்சுருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மழைனால பார்த்திங்கன்னா பசங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து குட்டீஸ் வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காஃபி போட போகிறோம். ஸோ நம்ம வந்து புது கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா? நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டேன். அந்த மேலே இருக்க ஸ்டாண்டு, அந்த உள்ளே இருக்கிற அந்த தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். கேஸ் ஸ்டவ்வையும் வந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் நம்மளோட ப்ராசஸ் எப்பயுமே எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து ஒரு ஆரத்தி எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து வீட்டில் பொங்கல் வைக்கிறதா இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், புது ஸ்டவ். அதனால் ஃபஸ்ட்டு கற்பூரம் வந்து வச்சு தான் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு சாஸ்திரம். அது வந்து நம்ம வந்து கடவுளை வேண்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கை தான். சரி வாங்க, நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அதான் யூஸ் பண்ணுறோம். வெற்றி தேசி ஸோ பால் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சணும். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. நீங்கள் 2 பேரும் வாங்க வாங்கன்னா வரவே இல்லை. வாங்க, 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு இந்த பால் குடிக்கிறதுக்காக. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வீடியோ போட்டு. ஸோ ஸ்டார்ட் அப்பே சூப்பராக ஆரம்பிக்கணுன்றதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க புது வரவோட இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 burner ஸ்டவ். இது வந்து இதனுடைய அன்பாக்சிங் எல்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இது வந்து எங்களோட 15th anniversary-க்காக என் ஹஸ்பண்ட் எனக்காக கொடுத்த கிஃப்ட். ஏன் வெற்றி மூஞ்சி அவ்வளோ டல்லாக இருக்கு உங்களுக்கு? ஓகே, நாங்கள் பால் காய்ச்சிட்டு குடிக்க போகிறோம். நீங்களும் குடிக்க வாங்க. சரி, எல்லா ஸ்டவும் எப்படி எதுன்னு செக் பண்ணிடலாமா? நம்பர் 1 pati kuci asal இவ்வளோ ரைட்டா புது ஸ்டவ்ல அதுதான். ஓகே, இன்னும் நல்லா எரியுதா? ஓகே, பத்தாச்சா? பர்ஃபெக்ட். ஆஃப் பண்ணிடலாமா? இனி நம்ம வீட்டில் 3 burner ஸ்டவ். ஊரிங் சமையலுக்கு பாய். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இல்லை, சூர்யா ஃப்ளேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் 3 burner ஸ்டவ் வாங்கியிருக்கோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைமிங்கில் வந்து எல்லா கடற்கன்னு வேலை முடிக்கணும், அதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஈவினிங் ரொட்டீனாக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஈவினிங் ரொட்டீனுக்கு வந்து இங்கே மதியானம் யூஸ் பண்ண பாத்திரம், காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து இங்கே வந்து வாஷிங்க்கு போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணேன். செவரு ஃபுல்லாகவே வால் எல்லாமே தொடச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆயில் கேன்லாம் வச்சு ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் ஆஸ் யூஷுவல் இந்த 2 டயர் அண்ட் 3 டயர் 2 ரேக்கும் வச்சு எல்லாத்தையுமே அதில் தான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இடிக்கல், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கத்தி எக்கச்சக்கமாக எடுத்து எது யூசேஜில் இருக்குது யூசேஜில் இல்லாததுன்னு பார்த்து எடுத்து டிஸ்போஸ் பண்ணோம். அப்புறம் கருப்பாம்பூச்சி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு.
அதனால் நான் வந்து ஹிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நைட்டில் வந்து அடித்து விட்டு படுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் வந்து காலியாகிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்டவ்வில் இப்படி மூடி இருந்தது, இப்படி பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இது. அப்புறம் இப்போ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சோம் இல்லையா, கற்பூரம் தீப்பெட்டி இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ கிச்சன் இப்படி தான் இருக்குது. பால் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு, பார்த்திங்கன்னா அழகாக பொங்கி வரப்போகுது. எஸ். ஸோ நம்ம புது ஸ்டவ்வில் பால் காய்ச்சியாச்சு. ஸோ நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிக்க போகிறோம், நீங்களும் வாங்க. ஸோ எனக்கு வந்து சூர்யா ஃப்ளேம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து 3 பர்னர் வாங்குகிறேன். அதனால் பேசிக் மாடல் வாங்கிக்கலாம், எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம நல்ல பார்த்து வேறு எதாவது வேணுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்ற தாட்ஸில் தான் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த மாடல் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிராண்டு. ஸோ இது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ரிவ்யூ சொல்கிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றதை கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து பால் பொங்கிடுச்சு. ஸோ பால் காய்ச்சி அதை ஒரு கிளாஸில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு, எப்பயுமே வந்து இந்த மாதிரி நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு சுவாமிக்கு படைப்போம் இல்லையா. நான் வந்து பால் தானே காய்ச்சினேன் வந்து முந்திரி, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கிட்ட வச்சுட்டு விளக்கேற்றிட்டுருக்கேன். ஸோ சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு நம்ம அதை குடிச்சோம் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் தனியாக இருக்கும். சரி வாங்க நம்ம சுவாமி கும்பிடலாம். அப்புறம் காஃபி ரெடி வாங்கி அவ்வளோதானா மா? ஐயர் வாழ்த்திட்டார், ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, அதுவும் ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோ, ஹாப்பியான மூமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டதில் ரொம்ப எனக்கு ஹாப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பொருள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, ஒரு புது வரவு. அந்த புது வரவோடு உங்களை வந்து ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்ககிட்ட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது. ஸோ இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்கணும், நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், டாட்டா, பாய்.